ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 16 இன்றைக்கி கல்ஃப் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸில் அரபிக் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒர்க் கல்ஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அது சென்டர்லேருந்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஃப்ளவர் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் நல்லா போல்டாக கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஏன்னா நம்ம சென்டரில் நல்லா ஷேடிங் கொடுக்கணும். கல்ஃப்லையுமே அதிகமாக ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் வரும். ஃப்ளவர்ஸும் வெயின்ஸும் தான் அதிகமாக வரும். இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை அவுட்லைன்லாம் நல்லா போல்டாக மாற்றிக்கங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் டைப்பில் நான் செயின்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே ஷேடிங் எப்படி கொடுக்கறது, அந்த வெயின்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைட்டான ஷேடிங் கொடுத்ததில் கர்வாக ஒரு லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் கொடுத்துட்டு லோட்டஸ் தான் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் லோட்டஸ் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். அதனால் இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா சென்டரில் ஷேடிங் கொடுங்க. நல்லா திக்கான ஷேடிங் கொடுத்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் நீட்டாக இருக்கும். எங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வெயின்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பைரல் கொடுக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த டிசைன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக நான் 2 வெயின்ஸ் கொடுத்துருக்குறேன். வெயின்ஸ் கண்டிப்பாக நல்லா போல்டாக கொடுங்க. அது தின்னாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் வித் ஹம்ப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெட்டல்ஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் நான் ஷேடிங்லாம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெயின்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நல்லா போல்டான வெயின்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓரலாக ஒரு லைன் போட்டுட்டு 2 சைடும் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அந்த லீஃப் அந்த லைனை விட்டு வெளியில் போகாத மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டரில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த வெயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை திக்கான ஷேடிங்காக மாற்றிக்கிறேன். இப்போது சென்டர் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு ஸ்பைரல் ஹம்ப்பு, அதுக்கு மேலே சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கீழேயும் ஃப்ளவர் தான் வரைஞ்சிருந்தோம். இப்போயும் இதுவும் ஃபுல்லாகவே டபுள் லேயர் கொடுத்து நான் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த நம்ம சென்டரில் எல்லாமே ஷேடிங் கொடுக்கணும். அதனால் ஃப்ளவர் நல்லா போல்டாக போட்டுக்கோங்க. சைடில் இருக்க இடத்துல நான் இன்னொரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் ஸ்பைரல் வித் ஹம்ப்பு தான் கொடுத்துருக்குறேன். கேப் எல்லாத்துலேயுமே அதிகமாக நீங்கள் வெயின்ஸ் போடுங்க. வெயின்ஸ் எப்படின்னா அந்த ஸ்டெம் மட்டும் தின்னாக இருக்கணும். அந்த லீஃப் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி மாற்றிக்கங்க. அப்போ தான் வெயின்ஸ் பார்க்க நல்லா போல்டாக இருக்கும். இப்போ நம்ம லீஃப்க்கு ஃபுல்லாகவே ஷேடிங் கொடுத்து அதை நல்லா போல்டாக ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கரோடு சேர்த்து நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்குறேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு நல்லா போல்டாக ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கேப் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அதே போல் அந்த ஃப்ளவர்ஸு அந்த ஸ்பைரல் எல்லாமே நல்லா ஹைலைட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். ஃப்ளவர்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே ஃபில்லிங் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரிட்ஸ் கூட கொடுக்கலாம். இதில் நான் நார்மலாக கிரிட்ஸ் தான், லைன்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அது சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி 2 பாக்ஸ்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல்ஃப் டிசைனாக இருக்கட்டும், அரபிக்காக இருக்கட்டும், ஈவனாக எல்லா ஃபிங்கர்லேயும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணாமல் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டிசைன் பண்ணோம் அப்படின்னம்னா அது பார்க்க இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபிங்கரில் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொன்றில் ஃபுல்லாகவே வெயின்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஃபிங்கர்லேயுமே ஸ்பைரல் வித் ஹம்ப் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்தாலும் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.